சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தீபிகா படுகோனே, சரத்குமார், ஆதி, நாசர், சோபனா, ஜாக்கி ஷெராப் இவங்க எல்லாம் நடிச்ச படம் தான் கோச்சடையான். 150 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் மோஷன் கேப்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லா ஆக்டருடைய ஆக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அதுக்கு உருவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் கோச்சடையான். இந்த படம் சவுத் இந்தியால வசூல் ரீதியில ஒரு அளவுக்கு சாதனை பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலீஸ் ஆன 3 நாட்கள்லயே 42 கோடியை வசூல் பண்ணுச்சு கோச்சடையான். ஆனா வட இந்தியாவுல எதிர்பார்க்கப்பட்ட அளவு இந்த படம் ஓடல அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் முரளி மனோகர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இது மூலமா இந்த படம் ஃபிளாப்பா இல்ல ஹிட்டா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. இருந்தாலும் இந்த படம் ஆல் ஓவர் இந்தியாவில் 70 கோடிக்கும் மேல வசூல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீதி இருக்கிற தொகையை எப்படி இருந்தாலும் நாங்க வசூல் பண்ணிடுவோம், இனி இருக்கிற காலங்கள்ல இந்த படத்தை ஓட்டி நாங்க வசூல் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் இன்னொரு விஷயமும் வெளியாயிருக்கு. கோச்சடையான் படத்துடைய கடைசி கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, கோச்சடையான் அப்படிங்கிற ரஜினிக்கு 2 மகன்கள் ராணா, சேனா அப்படின்னு சொல்லிட்டு. ராணா தான் படம் முழுக்க வந்துட்டு இருக்காரு. சேனா அப்படிங்கிற கேரக்டர் கடைசி சீன்ல வராரு. அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இது மூலமா இந்த படத்துக்கு பார்ட் 2 அப்படின்னு இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லார்கிட்டயுமே எழும்பியிருக்கு. அதனால இந்த படத்துல செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு ரகசியமா எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல நமக்கு தெரிய வந்த உண்மை என்ன அப்படின்னா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த படத்துடைய 2வது பாகத்தை எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த தடவை எந்த ஆக்டரையும் இந்த மோஷன் கேப்சர் டெக்னாலஜி மூலமா திரும்பவும் ஆக்ஷன் எல்லாம் எடுக்க போறது இல்லையாம். ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஆக்டர்களையும் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதை மட்டும் வச்சு அடுத்த படத்துல ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.